Welcome to English with One YouTube channel. ஆங்கிலம் கற்க விரும்புவோருக்கு இந்த வீடியோ நிச்சயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் வித் ஒன் யூடியூப் சேனலை மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாம கத்துக்க போற லெசன் pronoun. What is pronoun? A pronoun is used instead of a noun. It substitutes the noun in a sentence. So, ஒரு sentencesல nounக்கு பதிலா pronoun நம்ம substitute பண்ணலாம். ஒரு noun நம்ம திருப்பி ஒரு sentencesல யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணா ரீடருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. எக்ஸாம்பிள், Kamal is a boy. Kamal studies in XYZ school. Kamal is a brilliant boy. If I use Kamal many times to describe Kamal, so reader will get tired. So how can I write a sentence? Kamal is a boy. He studies in a school. He is good at studies. So to refer Kamal, I use he. So he is a pronoun. அந்த ப்ரோனோன்றது நவுனுக்கு பதிலாக நம்ம மாற்றி பண்ணிக்கலாம். அதுதான் ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ உதாரணமாக ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனோன் அப்படின்றது ஐ, மீ. ப்ளூரல் ப்ரோனோன் வி, அஸ். செகண்ட் பர்சன் ப்ரோனோன் யூ, யுவர். அண்ட் ப்ளூரல் ப்ரோனோன் யூ. தேர்ட் பர்சன் ப்ரோனோன் ஈ, ஷி, இட், ஹிம், ஹர். அண்ட் ப்ளூரல் ப்ரோனோன் தே, தெம், தேர். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் ப்ரோனோன்றதும் அதில் நம்ம சிங்குலர் ப்ரோனோன், ப்ளூரல் ப்ரோனோன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிக்கிறோம். இப்போ நம்ம டீட்டெயில்டாக ப்ரோனோனோட டைப்ஸை படிக்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ப்ரோனோன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிலேட்டிவ் ப்ரோனோன். ரிலேட்டிவ் ப்ரோனோன் ரிலேட்ஸ் த நவுன் இன் ஏ சென்டென்ஸ். ஸோ ஒரு நவுனில், ஒரு சென்டென்சஸில் நவுனை ரிலேட் பண்ணுறதுக்கு நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனோனை யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமா, ரவி, who is my student, comes late to the class. அப்போ அந்த ஊன்றது ரிலேட்டிவ் ப்ரோனோன். யாரை ரிலேட் பண்ணுது? ரவின்ற என்னோட ஒரு நவுனை ரிலேட் பண்ணுது. இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனோன் சொல்கிறோம். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனோன் யாரில் எதெல்லாம்னா ஊ, தட், விச், இதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரோனோனை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் சில இதெல்லாம் நிறைய இருக்கு. ஊ, ஊம், ஊஸ், விச் அண்ட் தட், இதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரோனோன். ஊ எதை ரெஃபர் பண்ணுது? ஒரு பர்சனை. இட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஏ பர்சன். ஊம் ரெஃபர்ஸ் டு த ஆப்ஜெக்ட். ஊஸ் ரெஃபர்ஸ் டு த பொசிஷன் ஆஃப் சம்திங். தட் ரெஃபர்ஸ் டு த பர்சன், அனிமல் ஆர் திங். விச் ரெஃபர்ஸ் டு நான் டிஃபைனிங் கிளாஸ். இட் ரெஃபர்ஸ் டு ஏ பர்சன், அனிமல் ஆர் திங். இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம். இதில் whoever, whosoever, whatsoever, whichever, whatever, இதுவும் ரிலேட்டிவ் ப்ரோனோன் தான். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனோன் இது எதுலாம் நம்ம பண்ணலாம், எதுக்கு செட் ஆகுன்றதுக்கு நீங்கள் ரைட் ஆப்ஷனை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம இதனோட ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணலாம். வாட்ஸோஎவர்ன்றதும் வாட்எவர் தான். வாட்எவர்ன்றது பாசிட்டிவா சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். வாட்ஸோஎவர்ன்றது நெகட்டிவா சொல்றதுக்காக பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ஆன்சரை பார்க்குறோம். whoever is ready can speak first. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். whoever ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனோன் தான். you can take whichever sweet you like. வாட் எவரும் வாட்ஸோஎவரும் ரெண்டும் ஒன்று தான் சொன்னேன். வாட் எவர்ன்றது பாசிட்டிவாக நம்ம சொல்லலாம். வாட் எவர் ஈ டேக்ஸ் அப், ஈ ஃபினிஷஸ் இட் இன் டைம், இது பாசிட்டிவாக சொல்லலாம். வாட்ஸோஎவர் யூ டூ டு அதர்ஸ், இட் வில் பி டன் டு யூ, இது நெகட்டிவிட்டியாக எடுத்துக்கலாம். நீ எதெல்லாம் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறியோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்பி வரும்ன்ற மீனிங்கில். ஊஸ் சோ எவர்ன்றது ரன்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் வில் வின் த ரேஸ். அது ஊசோ எவர்ன்றது ஊ எவர் தான். ஊ எவர் ஆர் ஊசோ எவர்.
அண்ட் ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். whoever runs fastest will win the race அப்படின்றது நம்ம இதோட ரிலேட்டிவ் ப்ரோனவுன். நெக்ஸ்ட் possessive pronoun. Possessive pronouns are pronouns that are used to show possession. Some example of possessive pronoun are mine, yours, is, her, their and its. So உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கு. Is this book yours? Bobby is one of my brothers. Bobby is brother of mine. ஒருத்தரோட possession. So mine, my, her, hers, your, yours இதெல்லாம் வந்து possessive pronouns. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி பண்ணி வைங்க. நீங்கள் ஆன்சரை குறித்து வைங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த டாப்பிக்கை நல்லா கிளியராக புரியறதுக்காக தான். ரிஃப்ளெக்ஷன் குவிஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன அடிக்கடி ஒரு டாப்பிக்கும் பின்னாடியும் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். அது உங்களுக்கு இன்னும் டாப்பிக்கை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இஸ் திஸ் கார் யுவர்ஸ் ஆர் மைன்? எந்த ஆன்சர்ன்றதை நோட் பண்ணி வைங்க. ஒரு 2 செகண்ட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஈஸியாக ஆன்சர் எடுத்துக்கலாம். ஆன்சரை ஹைலைட் பண்ணியிருக்கேன். இஸ் திஸ் கார் யுவர்ஸ்? த லேப்டாப் இஸ் நாட் ஹர்ஸ், இட் இஸ் மைன். த ஹவுஸ் ஆப்போசிட் இஸ் தேர்ஸ். திஸ் புக்ஸ் ஆர் ours, not yours. Don't touch the phone, it is not yours. So இதெல்லாம் ரைட்டான ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். Reflexive pronouns used to refer back to the subject in the sentence. Reflexive pronouns are myself, yourself, herself, himself, oneself, itself, ourself, themself and yourselves. ஸோ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்றது இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் தான். ஐ வந்தால் மை செல்ஃப், என்ன நானே, யூ யுவர் செல்ஃப் நீங்களே, ஈ இம்செல்ஃப் அவனே, ஹர் செல்ஃப் அவளே, தெம் செல்ஃப் அவங்களாலே, அவர் செல்ஃப் நம்மளாலே, இட் செல்ஃப் அதனாலே, ஒன் செல்ஃப் ஒருத்தனாலே. அப்படி நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி வர்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். இதெல்லாம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இப்போ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்காக நீங்கள் இதை செஞ்சுருங்க. நம்ம ஒரு 2 மினிட்ஸில் இதோட ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுவோம். He decided to repair his bike. உங்களுக்கே தெரியும் என்ன ஆன்சராக இருக்கும். himself. நீங்களே ஒன்று சொல்லியிருக்கான ஆன்சரு, மீதிக்கான ஆன்சர்லாம் நீங்களே ட்ரை பண்ணுங்க. நம்ம ஒரு 2 செகண்ட்ஸில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். He decided to repair his bike himself. சொன்னால அதே மாதிரி எல்லாத்தோட ஆன்சரும் இங்கே கிளியராக இருக்கு. And packed the cake herself. The cat caught the mouse itself. So let's paint the house ourself. இதுக்கான ஆன்சர் கிளியராக இருக்கு. நீங்கள் உங்களோட ஆன்சரை இதை கூட செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிங்குலர் இன்டெஃபினிட் ப்ரோனவுன்ஸ். இன்டெஃபினிட் ப்ரோனவுன்ஸ்னா டெஃபினெட் இல்லாமல் தெளிவில்லாத ஒரு ப்ரோனவுன்ஸ். எனதர், எனிபடி, எனி ஒன், எனி திங். இது டெஃபினெட் கிடையாது. ஈச், எய்தர், இனஃப், எவரி ஒன், எவரிபடி, எவரி ஒன், எவரி திங், லெஸ், லிட்டில், மச், நெய்தர், சம் ஒன், சம்திங். இங்கே கொடுக்குறது கிளியராக எல்லா வேர்ட்ஸும் இருக்குது. இப்போ ப்ளூரல் இன்டெஃபினெட் ப்ரோனவுன்ஸும், இன்டெஃபினெட் ப்ரோனவுன்ஸ்னால் டெஃபினட்டாக இல்லாத ப்ரோனவுன்ஸ். both, few, fewer, many, others, several. இதெல்லாம் வந்து indefinite pronouns. Exercise for you. இது வந்து singular definite pronoun எது எதெல்லாம் போடலாம்ன்றதை நீங்களே கொஞ்சம் முடிவு பண்ணி பண்ணுங்க. He had barely finished his first soda before he started to drink. என்ன இருக்கும்ன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி வைங்க. நம்ம ஒரு 2 நிமிஷம் கழிச்சு செக் பண்ணிக்கலாம். பாருங்க, he had barely finished his first soda before he started to drink another. இது வந்து singular indefinite pronoun. Everyone. Little is known about ancient civilization. Nobody. My data shows that nobody thinks a hot dog is a sandwich.
something smells really good in the kitchen. ஸோ நீங்கள் உங்களோட ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். அப்படி உங்களோட ஆன்சருக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இதை பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூரல் இன்டெஃபினிட் ப்ரோனவுனுக்கு எக்ஸசைஸ். டேஷ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹங்கரி. We invite all of neighbors to the picnic, but dash have come. Dash of the cats have striped tails. Dash of the boys know how to swim. The particular plane functions underwater but don't. So இதில் இன்டெஃபினிட் ப்ளூரல் இன்டெஃபினிட் ப்ரோனவுன்ஸை நீங்கள் ஆன்சர் நான் ஏற்கனவே ப்ளூரல் இன்டெஃபினிட் ப்ரோனவுன்ஸ் எது எதுன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதை வச்சு இதுக்கான ஆன்சரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வி இன்வைட்டட் ஆல் அப்படின்றது இதுவும் வந்து ப்ளூரல் இன்டெஃபினிட். ஆல்ன்றதும் ப்ளூரல் இன்டெஃபினிட் ப்ரோனவுன். அதுக்கு ஒன்றுத்துக்கு நான் ஆன்சர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் ஹைலைட்டும் பண்ணியிருக்கேன். மீதிக்கெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி வைங்க. நம்ம 2 நிமிஷத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம். Both of my friends are hungry. Few have come, many of the cats, several of boys, others don't. The particular plane functions underwater but others don't. So in the others, few, several, இதெல்லாம் plural indefinite pronoun. Demonstrative pronoun. Used to point to specific people or things. So இதோட யூசேஜ் டெமான்ஸ்ட்ரேட் ப்ரோனோனோட யூசேஜ் டு பாயிண்ட் ஸ்பெசிஃபிக் பீப்புள் ஆர் திங்ஸ். எதுனா திஸ், தட், திஸ் அண்ட் தோஸ். இந்த 4ம் தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனோன். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் லான்ஸ் தட் லுக்ஸ் லைக் எ பாய்சனஸ் ஸ்னேக்ஸ். ஸோ இந்த திஸ், தட், திஸ், தோஸ்ன்றது தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனோன். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். டேஷ் இஸ் ரியலி வியர்ட் லுக்கிங் ஃப்ரூட். ஐ கான்ட் பிலீவ் ஷி செட் we are going to need boxes that are a lot bigger than the restaurant here are a lot of newer than dash across town. 2 நிமிஷம் உங்களுக்கான டைம். this, these, that, those இந்த 4 தான். இதை வச்சு நீங்கள் எது கரெக்டாக வரும்ன்றதை டிசைட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம ஆன்சரோட. This is a really weird looking fruit. I can't believe she said that. We are going to need boxes that are a lot bigger than these. These-ன்றது ஏன்னா boxes வந்து plural. Those அப்படின்றது ரெஸ்டாரண்ட்ன்றதால அதுவும் plural-ன்றதால those across town. நான் நினைக்கிறேன் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு. நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். பர்சனல் ப்ரோனவுன். பர்சனல் ப்ரோனவுன் அதுதான் ப்ரோனவுனே நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன். வாட் ஆர் த ப்ரோனவுன்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இதை நம்ம பர்சனல் ப்ரோனவுன் சொல்லலாம். இது உங்களுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ். ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் எ மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். அது எதெல்லாம் ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ்னால் ஈச் அதர் அண்டு ஒன் அனதர். ஈச் அதர் நம்ம எங்கே ஈச் அதர் அண்ட் ஒன் அனதர்ன்றது ரெண்டுமே ஒரே மீனிங்கில் தான் இருக்குது. ஈச் அதர் வந்து ஒரு 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்லலாம். ஒன் அனதர்ன்றது நிறைய பேர் இருக்கிறதுல அவங்க நிறைய பேர் 2 மோர் தென் 2 ரெஃபர் பண்ணும்போது நம்ம இந்த ஈச் ஒன் அனதரை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். மை மதர் அண்ட் ஐ லுக் அட் ஈச் அதர் இன் சர்ப்ரைஸ். ஏன்னா மை மதர் அண்ட் ஐ அப்படின்னு 2 பேர் தான் இருக்காங்க. இந்த 2 பேருக்குள்ள நடுவுலன்னா ஈச் அதர். ஏன்னா 2 நபருக்குள்ள நம்ம இதை கம்பேரிசன் பண்ணுற மாதிரி. த 6 ஃப்ரெண்ட்ஸ் பை ஒன் another ட்ரிங்க்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம். அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வரும்போது மோர் தென் 2 போது ஒன் another. இதை வச்சு நீங்கள் மீதி எக்ஸசைஸை பண்ண முடியுங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, the 6 friends buy one another drinks from time to time. ஏன்னா மோர் தென் 2 இருக்கு. மோர் தென் 2ல ஒன் another, ஒன்லி 2க்குள்ள நீங்கள் கம்பேர் பண்ணிக்கும் போது ஈச் அதர். நல்லா மைண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்பர்ட் அண்ட் சாலி நெவர் அக்ரி வித் ஈச் அதர். 2க்கும் மீனிங் ஒன்று தான், ஈச் அதர் அண்டு ஒன் another.
ஆன்சர் நீங்கள் புரிஞ்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். வாட், விச், ஹூ, ஹூம் அண்ட் ஹூஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்ட்ராகேட்டிவ்ன்றது உங்களுக்கு தெரியும். கொஸ்டின்ஸை நம்ம ப்ரோனவுனாகவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ப்ரோனவுனாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உதாரணமாக ஹூ வாஸ் த கீனோட் ஸ்பீக்கர். இப்போ இந்த ஊன்றது கொஸ்டின்ஸு, ஆனால் அது ப்ரோனோனாவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனோன் பிகாஸ் இட் ரெஃபர்ஸ் டு எ பர்சன்ஸ், ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணுது. whom did you speak, யார்கிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்போது யாரிடம், அதுவும் ஒரு நவுனை டினோட் பண்ணுறதால இது எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனோன்ஸ். உங்களுக்கான எக்ஸசைஸ் டைம் எடுத்துக்கோங்க. தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். which flower in the punch do you like? whose keys are these? who is your boss? have you decided which movie to watch? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரோனோன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோனோன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் எப்போவுமே சொல்கிறது தான், இந்த யூடியூப் சேனலை, நம்ம இங்கிலீஷ் வித் ஒன் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.